கிச்சன். இன்றைக்கி நாம் மித்ரா கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க. பாருங்கள், இறால் தொக்கு எப்படி செய்ய போகிறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் ஒரு 1/2 கிலோ இறால் வாங்கிட்டு வந்து அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நாம் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே இறால் தொக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அது வேறு மெத்தடில் செஞ்சுருப்பேன், இது வேறு மெத்தடில் செய்ய போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதை நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், இதை அப்படியே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துருந்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டேன். கடாய் ஹீட் ஆகட்டும். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். தொக்குக்கு வந்து ஆயில் கொஞ்சம் நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஆயில் காஞ்சிருச்சு. நான் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சோம்பு. பாருங்கள், நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். இதுக்கு சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நாம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நாம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். பச்சை வாசனை சுத்தமாக இருக்கக்கூடாது, ஏன்னா பச்சை மிளகாய் வேறு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதனால். பாருங்கள், பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 தக்காளி சின்ன சின்ன பீஸாக வெந்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு நல்லா அது குலைவாகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம இதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட் பழத்துக்கு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும். இப்போ நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள், குழம்பு மிளகாய் பொடி, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு நிமிஷம் நம்ம வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம். வதக்கியாச்சு. இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த இறாலை இதோட சேர்த்துடலாம். இறாலை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த இறால்லே தண்ணி இருக்கும், அதனால் நம்ம தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி ஊற்றணும் நீங்கள் நினச்சிங்கன்னா லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. இதை அப்படியே மூடி போட்டு நாம் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். வேகட்டும். இறால் தொக்கு ரெடி. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மல்லித்தலை, கருவேப்பிலை தலை இதோட சேர்த்துடலாம். பாருங்கள், சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் மித்ரா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.